அழகான தேசம் கொழும்பு, இலங்கையிலே. ஒரு காலத்தில் யுத்த களமாகவும் சண்டை போடுகிற இடமாக இருந்தது. இன்றைக்கு அழகாக இருக்கிறது. உங்களுடைய ஜெபங்கள் இந்த தேசத்தை மேலும் வலுப்படுத்த தேவைப்படுகிறது. ஜெபியுங்கள். இலங்கைக்காக மீண்டும் கட்டப்படுகிறது. இலங்கை தேசத்தின் கொடி பறக்கிறது. Praise the Lord. மிக அருமை. இது வந்து 500 கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து கடல்ல ஒரு சிட்டி ஒன்று ரெடி பண்ணுறாங்க. ஓஹோ, போர்ட் சிட்டி. மிக அருமை. 500 ஸ்கொயர் யார்ட் இல்லை கிலோமீட்டரா? 500 கிலோமீட்டருக்கா? ஆமாம், 500 கிலோமீட்டர் ஸ்கொயர். மை காட். 550, ஆக்சுவலாக 550 கிலோமீட்டர். ஓ, வாட் அ பியூட்டிஃபுல். இதெல்லாம் முந்தி கடல் இருந்த இடம். இதெல்லாம் முந்தி கடல் இருந்தது. ஓகே, இப்போ மண்ணை போட்டு அந்த சிட்டி டெவலப் ப்ராஜெக்டுக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான திட்டம். துபாய் மாதிரி. துபாயில் கூட 500 கிடையாது, அது ரொம்ப குறைவாக தான் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக சைனா ப்ராஜெக்ட். ஓஹோ, இது கம்ப்ளீட் இல்லை. சின்ன சின்ன அவங்களுக்கு ரோடெல்லாம் பிடிச்சுமா, நாங்கள் பீச் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் போனால். நிறைய பில்டிங்ஸ் வருது இந்த மாதிரி. இதெல்லாம் ஜனாதிபதி மாளிகையா? இது வந்து பார்லிமெண்ட் இருக்கு, அது அவுட் ஆஃப் கொலம்போ. ஓகே, இலங்கையினுடைய அழகின் முக்கியமான இடம். இல்லை, யூகே மாதிரி இருக்கு கட்டிடங்கள். முந்தி இந்த 2 கட்டிடம் தான் இலங்கையில் பெரிய கட்டிடம். ஓகே, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மற்ற. ஓகே, அதை விட ஒரு உயரமாக கட்டவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி அவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் வருது. எல்லாம் வேர்ல்டு பேங்க் ஹெல்ப்பில் பண்ணுவாங்களோ? இது வந்து அவங்க சொந்த பணம். ஹோட்டல்ஸ், ஆமாம், சைனீஸ் ஹோட்டல், இந்தியன் ஹோட்டல். இதுதான் வந்து ஜனாதிபதி செயலகம். ஓகே, இதெல்லாம் முந்தி ஓனர் இதுக்குள்ளெல்லாம் வரையல. இந்த ரோடெல்லாம் க்ளோஸ். இந்த ரோடெல்லாம் க்ளோஸ். கடைசி அரசனை இதில் தான் ஜெயிலில் வச்சுருந்த அந்த இது 2வது ராஜசிங். ஓகே, அந்த இது நடந்தது, ஆர்ப்பாட்டம் நடந்தது. எல்லாம் மக்கள் போயிட்டு அந்த ஆமாம் ஆமாம் இந்த இடம் தான். ஓகே, பழைய பில்டிங்காக இருக்கு. இது ஆமாம், இது வந்து அந்த இது லேபர் டிபார்ட்மெண்ட். ஓகே, இதெல்லாம் நினைக்கிறேன் அந்த பழைய பிரிட்டிஷ் பீரியட் பில்டிங்காக இருக்கு. எங்கே இருக்கு?